பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். நிலப்பிரச்சினை தொடர்பாக விசாரிக்க நள்ளிரவில் சென்று போலீசார் கதவை தட்டியதோடு மட்டுமல்லாமல் பெண்ணை அழைத்து விசாரித்த காட்சிகள்தான் இவை. மதுரை மாவட்டம் தனக்கன்குளம் திருவள்ளூர் காலனியை சேர்ந்தவர் சகாயராஜ். இவர் அதே பகுதியில் கேபிள் டிவி நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். மேலும் லண்டனில் உள்ள தனது உறவினரான ரத்தினமாலா என்பவருக்கு சொந்தமான நிலையூரில் உள்ள நிலத்தை சகாயராஜே நிர்வகித்து வருகிறார். இந்த நிலையில் ரத்தினமாலாவுக்கு சொந்தமான இடத்தை இரும்பு கடை நடத்தி வரும் குமரேசன் ஆக்கிரமித்து குடோன் அமைத்து வியாபாரம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சகாயராஜ் போலீசில் புகார் அளித்ததோடு ஆக்கிரமிப்பையும் அகற்ற முயன்றுள்ளார். ஆனால் குமரேசன் தகராறு செய்ததால் முயற்சி கைவிடப்பட்டதாக தெரிகிறது. இதனையடுத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சகாயராஜ் வழக்கு தொடர்ந்தார். வழக்கில் அவருக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரவே போலீசிடம் சென்று நிலத்தை மீட்டு தர கோரி வேண்டியுள்ளார். புகாருக்கு போலீசார் செவி மடுக்காததால் வேறு வழியின்றி சகாயராஜே களத்தில் இறங்கி கடந்த மாதம் 27ஆம் தேதியன்று ஆக்கிரமிப்புகளை அகற்றினார். சகாயராஜால் ஆத்திரமடைந்த குமரேசன் தனது சொந்த நிலத்தில் அத்துமீறி நுழைந்ததாக கூறி போலீசில் புகார் அளித்துள்ளார். திருப்பரங்குன்றம் காவல் ஆய்வாளர் மதுரை வீரன் புகாரை ஏற்றுக்கொண்டு அன்றைய தினமே சகாயராஜ் மீது வழக்கு பதிந்ததோடு அதிகாலை 3:40 மணிக்கு அவரது வீட்டிற்கு சென்று விசாரணைக்காக அழைத்துள்ளனர். சகாயராஜ் வீட்டில் இல்லை என கூறியும் செல்ல மறுத்த போலீசார் அவரது மனைவியை விசாரணைக்கு வருமாறு அழைத்து அத்துமீறி உள்ளனர். பெண் காவலர்கள் இல்லாமல் விசாரிக்க சென்றதே தவறு எனும்போது வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் ஒரு பெண்ணை அதிகாலையில் வெளியே வர சொல்லி தொடர்ந்து விதிகளை மீறிக்கொண்டே சென்றனர். அவர் இல்லம்மா நீங்க கீழே வாங்கன்னு சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தி கூப்பிட்டாரு. கீழே வந்தா வெளியில வாமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இல்லை சார் நான் வெளியில் வரல, நீங்கள் என்ன வேணால் சொல்லு, காலையில் வந்து பேசிக்கிறீங்க, இப்போ பேச வேணாம்னு சொல்லி சொன்னேன். இப்போ வீட்டுக்கார பேர் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டார். சகாயராஜ் சார் அப்படின்னு. அவர் எங்கே அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காருன்னு சொல்லி சொன்னேன். சரி வெளியில் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து காரில் இருக்கார், வெளியில் வந்து சொல்லுமா அப்படின்னு சொல்லுவார். நான் வெளியில் இல்லை வரல சார், நீங்கள் எதுனாலும் காலையில் வந்து பேசிக்கிறீங்க, இப்போ நானும் என் பொண்ணு மட்டும்தான் வீட்டில் தனியாக இருக்கிறோன்னு சொல்லி சொன்னேன். சுமார் அரை மணி நேரமாக யாரும் இல்லாத நேரத்தில் நடு ரோட்டில் வைத்து சகாயராஜ் மனைவியை விசாரித்த போலீசார் அதன் பின்பாக அங்கிருந்து புறப்பட்டனர். நான் என்ன கொலை குற்றவாளியா, நள்ளிரவு அதிகாலை என எதற்காக வந்து விசாரிக்கிறீர்கள் என சகாயராஜ் ஆத்திரத்துடன் வினவி உள்ளார். என்ன போலீஸ் ஸ்டேஷனே போக முடியாது, எனக்கு என்னை தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி வந்திருக்காங்க. நான் போனா என்னை பிடிச்சி உள்ள போட்டுறணும்னு சொல்லியிருக்காண்டி விடிய காலை நான் அந்த கொலை பண்ணேன்னா என்ன குற்றம் பண்ணேன்? என் நைட்டா வெள்ளிக்கிழமை பிடிச்சா சனி ஞாயிறு உள்ள ஜெயிலில் வச்சிடலாம். அந்த அடிப்படையில் வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு 3 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு போயிருக்காங்க. நான் வந்து முன்னாடியே வழக்கறிஞர் சொன்னார், உங்க மேல் நடவடிக்கை எடுத்தாலும் எடுப்பாங்க, அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னனால நான் வெளியூர் போயிட்டேன். தொழில் நிமித்தமாகவும் வெளியூர் போயிட்டேன். திருப்புவனத்தில் இளைஞர் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் சூடு குறையாத நிலையில் அடுத்தடுத்ததாக வெளியாகும் போலீசாரின் அத்துமீறல்கள் அத்துறையின் மீதான நம்பகத்தன்மையை குறைக்கும் வகையில் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்.